Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான லட்டு. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா அவ்வளோ நல்லது. இந்த லட்டு எப்படி பண்றது நம்ம இப்ப பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு pan வெச்சுக்கோங்க. அது சூடேறினதும் 1 கப் பாதாம் சேர்த்துக்கலாம். தொலியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்போ இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல வால்நட் சேர்த்துக்கலாம், பிஸ்தா, உங்களுக்கு என்னென்ன பருப்பு வேணுமோ அந்த எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த 2 பருப்பு மட்டுமே சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா அந்த பிளேட்ல மாத்தி நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா இத ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்போ இது மூணுமே நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத பல்ஸ் மோட்ல வச்சு நீங்க கிரைண்ட் பண்ணுங்க. ஒரேடியா கிரைண்ட் பண்ணீங்கனா எண்ணெய் விட்டுரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் மோட்ல வச்சு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கு. இந்த டைம்ல 1 கப் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே பல்ஸ் மோட்லயே வச்சு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வரும். ரொம்ப பவுடரா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய இருந்தா தான் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் விருப்பமோ அது எல்லாமே ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காலையில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி போட்டுறதுக்குனால ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இதை மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த லட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.